கோவக்காய் வச்சு சாம்பார், ரசம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் காம்பினேஷனில் ஒரு கோவக்காய் பொரியல் ரெசிபி செய்யலாமா? 1/2 கிலோ கோவக்காய்க்கு மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோவக்காயை இந்த மாதிரி சன்னமாக, அதாவது ஒரு கோவக்காயை 4 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அந்த மசாலாவில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊறட்டும் மசாலாவில். இப்போ ஊறினதுக்கப்புறமா இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலாவில் போட்டு வச்சுருக்க கோவக்காயை அதில் போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு பொன்னிறமாக வேகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ தனியாக இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். வெந்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா கோவக்காயும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 3 முட்டை எடுத்துக்கிறேன். 3 முட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் இந்த பீட் பண்ண எக்கை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலரிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயும் இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவிட்டு இது எல்லாத்தையும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார், ரசம், தயிர் சாதம், புளிக்குழம்பு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த கோவக்காய் பொரியலை சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னாலும் சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.